காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த உடம்பானது ஒரு இயந்திரம் போன்றது. ஆனால் இயந்திரத்தில் ஏற்படக்கூடிய பழுது பார்க்கிறதா, இல்லை இது கோளாறா, அது மாதிரி உடம்பில் ஏற்படுவது குறைபாடா, நோயா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் மனதில் எழும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக மருத்துவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மருத்துவர் நமது நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து சிறப்பிக்க வந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர் திரு டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வழக்கம் போல நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறேன் சார். இன்னைக்கு நம்ம தைராய்டு பத்தி பேசலாம்னு எடுத்திருக்கோம். ஆனா தைராய்டுனால நிறைய குறைபாடுகள், வேற வேற நோய்கள் அதுவும் வருது. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசலாம். அதுக்கு முன்னாடி தைராய்டு என்பது ஒரு குறைபாடா, நோயா சார்? தைராய்டுன்றது குறைபாடும் கிடையாது, நோயும் கிடையாது. தைராய்டுன்றது ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஆர்கன். அது ஒரு சுரப்பி மாதிரி ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு. எப்படி ஒரு கண்ணு, காது இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் சொல்லுவோம், அது மாதிரி இதுவும் ஒரு ஆர்கன். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவலி இது வந்து எண்டோக்ரைன் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் ஆர்கன்னா அதுல இருந்து ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எண்டோக்ரைன் ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ்மே வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? சோ தைராய்டும் ஒரு ஹார்மோனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது? T3 and T4. T3 T4. ஓகே. ஆமா, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து ரத்தத்துல கலந்து பல்வேறு வேலைகள் வந்து பண்ணுது. சரிங்களா? சோ தைராய்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றது மாத்திரம்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹார்மோன் போயிட்டு உடம்புலோட மெட்டபாலிசமை பார்த்துக்குது. மெட்டபாலிசம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் ஒரு விதமான இயந்திரம் தான். சரிங்களா? சோ இந்த இயந்திரத்துக்கும் ஒரு எப்படி ஒரு காருக்கு வந்து ஒரு டீசல் தேவைப்படுதோ, பெட்ரோல் தேவைப்படுதோ, நம்மளுக்கும் வந்து எரிபொருள் வந்து தேவைப்படுது. அந்த எரிபொருள் என்னது? குளுக்கோஸ். நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தான் வந்து அந்த எரிபொருள். சரிங்களா? இது வந்து நம்ம உடம்புக்கு, நம்ம சாப்பிட்ட உணவுக்கும், நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கும், நம்ம உடலோட அமைப்புக்கும் ஒரு ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 1 மணி நேரம் பேசுறேன்னா இவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து இந்த விளக்கங்கள் நல்லா கொடுக்குறீங்க. இதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் அனு பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க அனுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் இருக்காங்க. டாக்டர், எனக்கு ஸ்பைனல் கார்டு எண்ட்ல வந்து ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு இருந்தது. ஒரே பிளேஸ்ல கட்டி மாதிரி வந்துட்டு இருந்தது. டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க லைக் பைலோனிடல் சைனஸ் அந்த டிசீஸ் பேருன்னு சொன்னாங்க. கேக்கலமா? பைலோனிடல் சைனஸ்ன்னு சொன்னாங்க அந்த டிசீஸ் பேரு. ஓகேமா. ஸோ இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வேற என்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது? இது என்ன பெயின் இருக்கா? ஃபர்ஸ்ட் கட்டி மாதிரி வரும், அதுக்கப்புறம் அந்த கட்டி நல்லா பெருசாயிட்டு உடஞ்சதுக்கு அப்புறம் பஸ் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. இப்போ வந்து பிளட் வருது. ஸோ அந்த பிளட் வந்தாலே பயந்துட்டு தான் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். ஸோ தட் இஸ் தி சிம்டம்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். இல்ல எதனா பெயின் இருக்காமா? எதனா கம்ப்ரஷன் சிம்டம்ஸ், எதனா பெயின் அது மாதிரிலாம் எதனா இருக்கா? பெயின் இருக்கு, இச்சிங்கும் இருக்கும். சைடுல எல்லாம் நான் இச்சிங், அந்த ஃபர்ஸ்ட் வெளி வரும்போதெல்லாம் இச்சிங் எனக்கு இருக்கு. சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்கம்மா. பிஃபோர் யூ கோ ஃபார் அன் சர்ஜரி, கைண்ட்லி டேக்கன் ஹோமியோபத் கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, we have to see why இந்த வந்து செப்டிக் ஆப்சஸா என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது வந்து வெதர் இட் இஸ் எந்த அளவுக்கு டீப்பரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கேன்ல பார்த்தோம்னா எந்த அளவுக்கு டீப்பரா இருக்கு, வெதர் நர்வ் ரூட் மேல எதனா பிரச்சனை இருக்கா, அது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது கரெக்டா பார்த்துக்கிட்டு ஹோமியோபதியில முடியும் அப்படின்னா முடியும் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்கு கோயம்புத்தூர்ல. நீங்க அந்த கோயம்புத்தூர்ல இருக்க பிரான்ச்ல போய் பாருங்கம்மா. காந்திபுரத்துல இருக்க அந்த பிரான்ச். ஆமா, அந்த பிரான்ச் தான். நீங்க போய் பாருங்க, நேரா போய் பாருங்க. உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்ல விளக்கமா சொல்லுவாங்க. ஏன்னா போன்ல வந்து நான் இந்த அளவுக்கு தான் என்னால கன்சல்ட் பண்ண முடியும். நீங்க நேர்ல போய் பாருங்க. ஓகே டாக்டர். சோ அப்ப நான் எக்ஸ்ரே எடுத்துட்டு அவங்க போய் மீட் பண்ண போறேன். ஆமா ஆமா, கண்டிப்பா போய் பாருங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல எக்ஸ்ரே எது எடுத்திருக்கீங்களோ அதை எடுத்துட்டு போயிட்டு டீடைல்டா ஹிஸ்டரி வந்து சொல்லுங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம், whether he can provide any relief
or if he cannot, if he should go for only surgery அப்படின்னா தெளிவா சொல்லிடுவாரு. சரிங்களா? ஓகே டாக்டர். ஓகே. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. சார் இப்போ சொன்னீங்க குளுக்கோஸ் எங்களுக்கு எரிபொருளா தேவைப்படுதுன்னு. அப்போ அது வந்து எந்த அளவுக்கு நமது உணவுல இருந்து எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த உடம்பாகிய இயந்திரத்துக்கு தான் தெரியும் சார். அதை நம்ம எப்படி இப்போ மெயின்டைன் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். நலம் காக்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் மோனிகா. மோனிகா அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? சேலம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சேலம் மாவட்டம் சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஓகேம்மா. இன்னும் கன்சீவ் ஆகல. அதனால டாக்டர் செக்அப் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஹஸ்பண்ட்க்கு வந்து கவுண்ட்ல கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. கவுண்ட் குறைவா இருக்குன்னு சொன்னாங்களா? சரிம்மா. 6 மில்லியன் இருந்தது. இப்போ கொஞ்சம் டேப்லெட் கொடுத்து 12 மில்லியன் வந்திருக்கு. ஓகே. ஆனா 15 மில்லியன் வந்தாதான் நார்மலா குழந்தை பிறக்கும், இல்லைன்னா வந்து ஐயூடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது வந்து நார்மலா பிறக்காது டாக்டர், ஐயூ பண்ணாதான் பிறக்கணும். இல்லம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. ஆக்சுவலி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா. சரிங்களா? இந்த எண்ணிக்கை, இந்த கவுண்ட் அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றோம்னா இவ்வளவு இருந்த நார்மல் அப்படின்னு சொல்றோம். ஆனா குறைவா ஃபார் எக்ஸாம்பிள் 3 மில்லியன் 4 மில்லியன்ல இருக்கவங்க கூட கன்சீவ் ஆனவங்க கூட பார்த்துருக்கேன். நீங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2 வருஷம் மேல ஆயிடுச்சு, இன்னமும் குழந்தை பிறக்கல அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. சரிங்களா? சப்போஸ் கவுண்ட் குறைபாடு இருக்கு, இப்போ கவுண்ட் மாத்திரம் விஷயம் கிடையாது, அந்த மார்ஃபாலஜி, அந்த மோட்டிலிட்டி, இது மாதிரி விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியம். ஸோ அதுல எதனா குறைபாடு இருக்கும் போது என்ன ஆகும்னா குழந்தை பிறக்காத வாய்ப்பு வந்து இன்னும் இருக்கு. சரிங்களா? நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்க பெருசா இதுக்கோசம் கவலைப்படாதீங்க. ஏன்னா IUI IVF இதெல்லாம் வந்து செயற்கை வைத்திய முறைமா, அதுல கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அதோட சக்சஸ் ரேட் ரொம்ப குறைவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பதில் ஹோமியோபதி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹோமியோபதின்றது கொஞ்சம் இயற்கை சார்ந்த வைத்திய முறைன்றதுனால கொஞ்சம் என்ன சொல்றது, பிரச்சனை இல்லாம உங்களுக்கு அந்த உங்களோட அந்த கவுண்ட்ல இருந்து மார்ஃபாலஜில இருந்து மோட்டிலிட்டில இருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி நார்மலா ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் கூட பண்ணலாம். ஸோ கவலைப்படாதீங்க. சேலம்ன்றீங்களா? சேலம்னா உங்களுக்கு எங்களுக்கு பக்கத்துல இருக்க பிரான்ச் வந்து கோயம்புத்தூர் தான். மித்தபடி சேலம்ல எங்க பிரான்ச் இல்லை. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டவுட் டாக்டர். சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி டேட் ஆனா வந்து இப்போ டேட் வந்து கரெக்ட் டைம்க்கு எப்பயுமே ஆயிடுவேன். அது டேட் வந்து முன்னாடி வருமே தவிர்த்து 1 டே கூட பின்னாடி வந்தது கிடையாது. சரிம்மா. இப்போ இந்த மந்த் வந்து 2 டேஸ் தள்ளி போயிருக்கு. அதான் வந்து 2 டேஸ் தள்ளி போனாலும் ரொம்ப பெயின்லாம் இருக்குங்க டாக்டர். சரி, அப்படின்னா ஸ்கேன் பண்ணணும்மா. ஸ்கேன் பண்ணணும். ரொம்ப நாள் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்கா, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பார்த்துக்கலாம். சரிங்களா? பக்கத்துல இருக்க மருத்துவர்கிட்ட போய் அணுகுங்க. சரிங்களா? டாக்டர் வந்து எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? எதுவும் பிரச்சனை இருக்காதுமா, பயப்படாதீங்க. உங்க கணவரை வந்து கண்டிப்பா ஹோமியோபதிக்கு போய் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஹோமியோபதியில இதுக்கெல்லாம் நல்ல ஈஸியா சிறந்த முறையில சிகிச்சை இருக்குமா. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. நன்றிம்மா உங்களின் நினைவுக்கு. நம்ம அந்த குளுக்கோஸ் எரிபொருள் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார், உடம்புல அது எப்படி இயங்குதுங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா வந்து எனக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த எனர்ஜி வந்து நான் பேசுற அளவுக்கு எடுத்தா போதும். நான் பேசுறது கம்மியா இருந்து எனர்ஜி வந்து அதிகமா நான் யூஸ் பண்ணாலும் தப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் அதிக நேரம் பேசுறேன் ஆனா வந்து ரொம்ப அதிகமா எனர்ஜி வந்து செலவு பண்றேன், அப்படி இருந்தாலும் தப்பு. சோ என்னோட வேலைக்கு ஏத்த மாதிரி நான் கரெக்டா எனர்ஜி வந்து செலவு பண்ணணும். அது எப்படி? அந்த ஒரு மெட்டபாலிசம், அந்த ஒரு இது வந்து தைராய்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும். நேரா பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. மேம் பிரியா மேம். எங்க இருந்துமா? திருச்சில இருந்து பேசுறேன். டாக்டர்ட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்க. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. சரிம்மா. ஆனா நான் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு 2 டைம்ஸ் நான் கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிருக்கு எனக்கு. சரிம்மா. அது வந்து குழந்தைக்கு வந்து துடிப்பு இல்ல, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணியாச்சு. அது மிஸ் அபார்ஷன் தான் ஆனிச்சு. இப்போ 3ஆவது தடவை நான் இப்போ கன்சீவா இருக்கேன். ஆனா இப்போ வந்து 2 மந்த் முடிய போகுது. நான் போய் டாக்டர் போய் ஸ்கேனர் எல்லாம் எடுத்து பார்த்ததுல அவங்க சொல்றாங்க இன்னும் துடிப்பு வரல, இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் வாங்கின மறுபடியும் சொல்றாங்க. என்ன ரீசன், எதனாலன்னு தெரியல. தைராய்டு செக் பண்ணியாச்சாமா? என்ன சார்? உங்களோட தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணியாச்சு. தைராய்டு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டாங்க. சரி, உங்களுக்கு மாத்திரம் ஆக்சுவலி பார்த்தா போதும், அதுதான் கணக்கு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டடா இது மாதிரி அபார்ஷன் ஆகுது, குழந்தை வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இருதய துடிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு எதனா காரணங்கள் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் டார்ச் இன்ஃபெக்ஷன் பாசிட்டிவா இருக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா வந்து உங்களுக்கு எதனா ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கலாம், அந்த ஜெனட்டிக் டிசீஸோட எதிரொலி வந்து குழந்தைங்களுக்கு தெரியலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா இந்த தடவையும் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப மனசு வருத்தப்படாதீங்க. இது மாதிரிலாம் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆன கேசஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியான கேசஸ்லாம் நிறைய இருக்கு ஹோமியோபதியில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் அபார்ஷன் ஆயிருந்தது அவங்களுக்கு, சரிங்களா? சும்மா அபார்ஷனா எந்த ப்ராப்ளம் வராது, இல்ல மறுபடியும் தங்குமா எனக்கு? கண்டிப்பா தங்கும்மா. நீங்க வந்து மனசை வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது, சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்கும், அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ண இது மாதிரி நார்மலா சரியாக போகுது. ஸோ வந்து நெகட்டிவ் அப்ரோச் வந்து வச்சுக்காதீங்க. நீங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது கரெக்டா ஆராயணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா 2 தடவை ஆபரேஷன் அடிச்சு 3வது தடவையும் இது மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுது? வெதர் யூட்ரஸ்ல எதனா பிரச்சனையா இல்ல டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸா? யூட்ரஸ்ல எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. சரிம்மா, டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் பாத்துட்டீங்களா? இல்ல சார், அதெல்லாம் பார்க்கல. சோ அதுதான் சொல்றது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க இப்போதைக்கு. நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போய் ஸ்கேன் பண்ணுங்க. எதுவும் ஹெல்த்தியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எதுனா இல்ல பிரச்சனையா இருக்கு, இந்த தடவை அபார்ஷன் அது மாதிரிலாம் எதனா இருக்குன்னா மனசை தளர விடாதீங்க. இதை ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, சரிங்களா? ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்ல முறையில சரி பண்ணலாமா? ரைட், ஓகேம்மா. ஓகே, நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு போய் உங்க திருச்சியில இருக்காங்க, திருச்சின்னு சொன்னா நம்ம மதுரை போகலாம் இல்லையா? ஆமா, திருச்சியில வந்து எங்களுக்கு இப்போதைக்கு பிரான்ச்சஸ் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமா வரும். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் ஆர்த்தி, சில்வர்ஷூர்ல இருந்து. எங்க இருந்து? சில்வர்ஷூர். ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆக போகுது. சொல்லுங்க. பிரெக்னன்சி ஆகல, இன்னும் 1 டைம் கூட ஆகல. ஆனா ஐவிஎஃப் பண்ணிருக்கேன் 1 டைம், 2 டைம்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா எதுலயுமே வந்து பாசிட்டிவ் வரல, நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இது பைசாவும் நிறைய செலவாயிடுச்சு, அதனால எந்த ஹாஸ்பிட்டல் போறது இல்ல. சரிங்களா? ஆக்சுவலி என்ன விஷயம்னா ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ரேட் ரொம்ப குறைவு, பிளஸ் செலவும் ஜாஸ்தி, இதுதான் பிரச்சனை, சரிங்களா? ஆனா உங்களுக்கு அடிப்படையில இன்ஃபர்டிலிட்டி எதனால, இந்த குழந்தையின்மை எதனால? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கணவருக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கா, இல்லைன்னா மொட்டிலிட்டி குறைவா இருக்கா, இல்ல மார்ஃபாலஜி டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்ல உங்களுக்கு எதனா தைராய்டு பிரச்சனை இருக்கா? என்னம்மா? சாக்லேட் சிஸ்ட் இருக்கா? சரிம்மா. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணாங்க. சரி, அதுதான் நான் சொல்றேன். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள், சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இதை பைபாஸ் பண்ணிட்டு ஸ்பெர்ம் தனியா எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்க, அதை எடுத்துன்னு போய் டைரக்டா வந்து எக்ல வந்து இன்ஜெக்ட் பண்றீங்க, சரிங்களா? ஆனா இதுல என்ன சான்சஸ், இதுல வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் பண்ணாங்கன்னா வெறும் ஒரு 20 இல்லைன்னா 25 பேருக்கு தான் வந்து சக்சஸ் ஆகுது. இதுதான் வந்து நார்மல் பெர்சன்டேஜ். அப்படி இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி ட்ரை பண்றது பதில் அட்லீஸ்ட் டைரக்டா அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கலாம்ல, புரியுதுங்களா? இது வந்து ஹோமியோபதியில பண்ண முடியும். ஏன்னா இது மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இது மாதிரி பிரச்சனைகள் அந்த சிஸ்டோட சைஸ் பார்த்துட்டு எவ்வளவு நாட்கள் ஆகும் அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதுதான் நிக்கும். கண்டிப்பா வந்து நீங்க மனசை வந்து தளர விடக்கூடாது. எப்பவுமே நான் இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டு நார்மல் ஆக போகுது, சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு நீங்க சொல்லல, ஆனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோமியோ கேர் பிரான்ச்சுக்கு போய் பாருங்க. நீங்களும் உங்க கணவரும். சரியா தெரியல. என்னம்மா? எங்க இருக்குன்னு தெரியல, எந்த இடத்துல? நீங்க எங்க இருக்கீங்க? சென்னை. சென்னையில நம்மளுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குமா. ஒன்னு வந்து அரும்பாக்கம் அம்ஜிக்கரை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. இன்னொரு ஒன்று C8 நகர் காலனில ஒரு பிரான்ச் இருக்கு, சரிங்களா? இந்த 2 பிரான்ச்ல எங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் கால் பண்ணிட்டு வந்து பாருங்க. அம்ஜிக்கரை பிரான்ச்ல நான் இருப்பேன், என்ன வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் தொடங்கி கரெக்டா பார்த்துக்கிட்டோம்னா சரியாக வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஐவிஎஃப்ல போனோம்னா நம்மளுக்கு என்னென்ன செலவு தாசி, 2 வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஹோமியோபதியில் அப்படி இல்லை, அடிப்படை பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம், சரிங்களா?
ஓகே, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. சார், நிறைய பேர்ட்ட காலர்ஸ்ட தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு கேட்குறீங்க. குழந்தையின்மை யார் பேசினாலும் அதுக்கு காரணம் என்ன சார்? ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? குழந்தையின்மைக்கும் தைராய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபர்டிலிட்டி அடைய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. சரிங்களா? காரணம் என்னென்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம், அந்த தைராய்டு வந்து குறைவா வேலை செய்யுது, டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அந்த மென்சஸ் வந்து எய்தர் டிலேடா இருக்கும், ரொம்ப டிலேடா இருக்கும், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம், 2 மாதம் விட்டு, அது மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டா வந்து நம்மளால வந்து அந்த ஃபர்டிலிட்டி வந்து பிளான் பண்ண முடியாது. புரியுது? ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துல தடைப்படுது. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும்போது யூட்ரஸ்லயும் சில பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரஸ்ல கட்டி வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். அண்ட் பிசிஓடி வர்றது, இதுவும் ரொம்ப காமன் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ தைராய்டுனால நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் வந்து நிறைய ஆகுது. ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. என் நேம் பிரியதர்ஷினிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. திருப்பூர். டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்ட்ட பேசுங்க. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுதுங்க. ஆனா இன்னும் கன்சீவ் ஆகவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு ஒரு 3 times வந்து ஐயூஐ பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் எல்லாம் எதுவும் ஆகலைங்க சார். ஆனா பீரியட் வேணா தள்ளி போயிருக்கு, ஒரு 10 days 15 days. சரி, உங்களுக்கு எதனா தைராய்டு குறைபாடு எதனா இருக்காமா? எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? எதுக்கு ஐயூஐ தேவைப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கணவருக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா? அவருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி. அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அடிப்படையில குழந்தை இன்னும் பிறக்கல. சரிங்களா? இதுக்கும் ஹோமியோபதியில நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய கேசஸ் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்சஸ் ஆன கேசஸ் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? எங்க இருக்குன்னு சொன்னீங்க நீங்க? திருப்பூர். திருப்பூர்னும் போது உங்களுக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம். போய் பாருங்க, உங்களுக்கான உரிய சிகிச்சை கொடுத்து நார்மலா வந்து ஒரு ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. சார், பல காரணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல தைராய்டு ஹார்மோன் கோலம்னால கூட பிரச்சனைகள் வர இருக்கு. வேற என்னென்ன தைராய்டு? அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுனால கூட டைரக்டா காம்ப்ளிகேஷன் வருது. சரிங்களா? ஏன்னா மென்சஸ் வந்து இர்ரெகுலர் ஆயிடுறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காத வாய்ப்பு போயிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கே வந்து அந்த யூட்ரஸ்ல கட்டி, அடுத்தது ஓவரியில கட்டி, இதெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப பார்ப்போம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசம்னா அந்த வந்து தைராய்டு வந்து அதிகமா வந்து வேலை செய்யும், சுரக்கும். சரிங்களா? அதுலயும் என்ன ஆகுதுன்னா சில ரொம்ப ஹைப்பர் தைராய்டிசம்ல என்ன ஆகுது, எய்தர் மென்சஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டா இருக்கும், இல்லைன்னா அமினோரியா. சரிங்களா? சுத்தமா மென்சஸே வராம இருக்கும், இல்லைன்னா வந்து மென்சஸ் ஃப்ளோ ரொம்ப இன்க்ரீஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து அடையறாங்க. ஓகே. சோ ஹைப்பராவும் இருக்க கூடாது, ஹைப்போவும் இருக்க கூடாது. தைராய்டு வந்து நார்மலா இருக்கணும். அப்ப நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் அது நார்மலா இருக்கான்னு? எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது அத? சரி, நார்மலா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? T3 T4 TSH. சரிங்களா? இந்த டெஸ்ட் தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது நார்மலா இருக்க எல்லா லெபார்ட்டரியிலயும் எடுப்பாங்க. சரிங்களா? ரொம்ப காமனா இருக்கக்கூடிய எல்லா லெபார்ட்டரியிலும் எடுப்பாங்க. பெரும்பான்மையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 500 இவ்வளவுதான் மேக்ஸிமம் அந்த டெஸ்டோட காஸ்ட். சரிங்களா? இந்த டெஸ்ட்ல வந்து அழகா நம்மளுக்கு T3 லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு, T4 லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு, TSH லெவல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் இதை வச்சு டாக்டர்ஸ் வந்து நாங்க இன்ஃபரன்ஸ் வருவோம். வெதர் அவங்க சஃபரிங் ஃப்ரம் ஹைப்போவா, ஹைப்பரா, தைராய்டு வந்து குறைவா வேலை செய்தா இல்ல அதிகமா வேலை செய்தா. அண்ட் இதுலயும் சில பேருக்கு TSH லெவல்ஸ் நார்மலா இருக்கும், ஆனா தைராய்டோட சிம்டம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு பிரதம பிரச்சனை. சோ எதுவா இருந்தாலும் தைராய்டு மாதிரி அறிகுறிகள் இருந்தா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் சபிதா. எங்க இருந்து சார், எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆச்சு சார். ஓகேம்மா. என்னோட ஹஸ்பண்ட் ஆர்மில இருக்காங்க. என்னம்மா? என்னோட ஹஸ்பண்ட் ஆர்மில. சரிங்கம்மா. ஆனா இன்னும் நான் கன்சீவ் ஆகல. எவ்ரி 3 months தான் வருவாங்க. ஓகே. அதை பத்தி என்னன்னு கேட்கலாம் தான் சார் கூப்பிட்டேன்.
ஆக்சுவலி இன்னும் 1 இயர் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குமா, சரிங்களா? இதுதான் வந்து மருத்துவ ரீதியா சொல்றது. 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. அப்படி இருந்தும் 5 months ஆனோனே நாங்க செக் பண்ணிட்டோம் சார். சரிம்மா. 13 daysல எக் ரப்சர் ஆச்சு. எக் ரப்சர், ஓகே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. மித்தபடி யூட்ரஸ்ல எதனா பிரச்சனை இருக்கா? இல்ல, அதெல்லாம் செக் பண்ணியாச்சு சார், நல்லா இருக்கு. சரி, அவருக்கு வந்து அந்த விந்தணுக்கள்ல அந்த ஸ்பெர்ம் எண்ணிக்கை பார்த்தோம் சார். என்னம்மா? ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 94.5 இருந்தது. 94.5 மில்லியனா? ஆமா சார். சரிங்கம்மா, ஓகே. மோட்டிலிட்டி ரேபிட் லைனர் வந்து கம்மியா இருக்கு, 33% தான். 33%, அதாவது 40% and above இருக்கணும்மா. அப்படியா? ஒண்ணும் இல்ல, அவங்களை நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட சொல்லுங்க, நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க, நேரத்தோட தூங்கணும். இந்த 3 விஷயமும் நல்லா பழக்கப்படுத்தணும். இந்த 3 விஷயம் பழக்கப்படுத்தியும் உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆகலைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும், சரிங்களா? எதனா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அது மாதிரி எதனா பழக்கம் இருந்தால் அதோட மறந்துட சொல்லுங்க. இதுக்கு மேலே அதை வந்து கண்டினியூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அண்ட் இதையும் பண்ணி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஏன்னா மொட்டிலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்மா. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள டெபாசிட் ஆன பிறகு நீந்திட்டு போய் வந்து அந்த கரு முட்டையை வந்து போய் சேரணும். அதுக்கு நீந்தக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கணும், சரிங்களா? ஸோ அது வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா குழந்தை பிறக்காம போக வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஓகே, நன்றிம்மா உங்களுடைய நிலைப்புக்கு. சார் சொன்னீங்க தைராய்டு அறிகுறிகள் இருந்தால் பக்கத்தில் டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணலான்னு. அந்த அறிகுறி எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலி தைராய்டு அறிகுறி ஃபர்ஸ்ட் தலை முதல் காலில் வரைக்கும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தலையில முடி இருக்கு, முடி வந்து என்ன ஆகணும், முடி நல்லா கொட்டும், ஸ்கின் ரொம்ப ட்ரை, ரொம்ப ஒபியமா இருக்கும், கழுத்து பகுதியில ரொம்ப போடும், சரிங்களா? சீக் வந்து சப்பி, சரிங்களா? ஐப்ரோஸ் வந்து விழுந்து. இது சார் ஒரு நேரம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியில இருந்து. சரி, உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஹைப்பர் இருக்குங்க. டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து 5.2 இருக்கு. 5.2. நான் வந்து ஆனா வெயிட் வந்து கரெக்ட் ரைட்ல இருந்தாலும் இறக்கல. சரிங்கம்மா. வந்து இதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்ல தான் இறக்க முடியலங்கறாங்க. என்ன பண்ணாலும் வெயிட் ஆக்சுவலி உங்களுக்கு தைராய்டு கண்ட்ரோல் வரலமா. 5.2 unsatisfactory கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன, இது மாதிரி மருந்துகள் நிறைய பேருக்கு அந்த கெயின் இருந்துட்டே இருக்கும். காரணம் அது ஒரு சிந்தெடிக் ஹார்மோன்னா வந்து கூடிய ஒரு ஹார்மோன் உங்க உடம்புல இருந்து ஹார்மோன் கிடையாது. ஒரு அளவுக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து அதுக்குரிய சிகிச்சை முறை கொடுக்கும் போது நல்ல முறையில் இது வந்து சரியாகுது, நிறைய கேசஸ்க்கு நார்மல் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் இது நார்மல் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் மாத்திரம் இல்லை, தைராய்டு வந்து நல்ல முறையில் இயங்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேக்ஸிமம் 10% வரைக்கும் வெயிட் குறைய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ஹோமியோபதியில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஹோமியோபதினும் போது நல்ல முறையில் ஹோமியோ கேர்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து பார்த்து பயனடைங்கம்மா. நன்றிம்மா. கீழே அழைத்ததுக்கு கீழே நம்பர்ஸ் இருக்கு, நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய முன்பதிவை பண்ணிக்கலாம். சார், ஐப்ரோஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க, ஐப்ரோஸ் கொட்டும், அதுக்கு ஐப்ரோஸ் கொட்டும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஐ லேஷஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து உளுந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். நோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நேசல் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகும், அந்த தண்டுவடம் வலியறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். அடிக்கடி நோஸ் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி நேசல் பாலிப் ஆகும், நோஸ்லயே அடிக்கடி கோல்டு பிடிக்கும், இதுவும் தைராய்டோட சிம்டம். இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. நலம் காக்க. சுரேஷ் பேசுறேன் மேடம். சுரேஷ் சார், உங்களுடைய கேள்வியில கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து 3 வருஷமா ஹைப்போ தைராய்டு இருக்குது. ஹைப்பரா சார்? ஹைப்போ சார். ஹைப்போ, சொல்லுங்க சார். தைராய்டு நான் 125 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். 125 mg. சரிங்க சார். இந்த டேப்லெட் எடுக்கலாமா சார், இல்ல பண்ணலாம், என்ன செய்யலாம் சார்? இல்ல சார், ஆக்சுவலி ஆங்கில வைத்திய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் லாங்கா அது மாதிரி மாத்திரைகள் எடுத்துட்டே தான் இருக்கணும். அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஹோமியோபதியில் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் விட்டுடலாம். உங்க தைராய்டு லெவல்ஸ் வந்து நார்மலா இருக்கும், எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதுக்கு தான் ஹோமியோபதி வந்து ரொம்ப நல்லது. தைராய்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேசஸ் வந்து கியூர் ஆகி நார்மலானவங்க இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இதுக்கு பக்கத்துல எங்களோட பிரான்ச்சஸ்க்கு வந்து பாருங்க.
சரிங்களா? நல்ல முறையில சரி பண்ணலாம். கொஞ்சம் மனசுல தைரியமோட வந்து பாருங்க. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் சார் அது? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 125 mcg எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ வந்து அதிகமான டோசேஜ் இது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் 25, 50 இவ்வளவுதான் எடுப்பாங்க. நீங்க வந்து 125 கிட்ட எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா தைராய்டு லெவல்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்குன்னு குறிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டா என்னால சொல்ல முடியும். தோராயமா சொல்லணும்னா மினிமம் ஒரு 10 மாதங்கள்ல இருந்து ஒரு 15 மாதங்கள் வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். நான் மயிலாடுதுறையில இருக்கேன் சார். பக்கத்துல எங்க சார் உங்களுக்கு? மயிலாடுதுறையா? மயிலாடுதுறையில அப்படின்னா இது பக்கம் சென்னை தான் பக்கம். மயிலாடுதுறைனா நீங்க பக்கத்து ஆக்சுவலி எங்க பிரான்ச்சஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடத்துல இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல எதுவும் இருந்தாலும் நீங்க எது உங்களுக்கு பக்கமோ அங்க வந்து பாருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம இன்னும் சில அறிகுறிகள் பத்தி பேச இருக்கு சார். ஒரு நேர அழைப்புல இருக்காங்க சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணவேணி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து. உங்களுடைய கேள்வியில கேளுங்க சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம்? பவானி ஆறு ஃபுல்லா ஓடுதா? என்னங்க புரியல? பவானி ஆறு ஃபுல்லா ஓடுதாம்மா? ஆத்துல தண்ணி நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்குங்க சார். ஓகேம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க சார். ஏற்கனவே இருந்துச்சு. ஒரு பொண்ணு இருக்கா இப்போ. ஆனா இன்னொரு குழந்தை எனக்கு இல்ல. ஓகே. ஆக்சிடென்ட்ல இறந்துச்சு எனக்கு வந்து ஒரு குழந்தை. ஃபேமிலி பிளானிங் வந்து நான் பண்ணிட்டேன். திருப்பி இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரீகனலைசேஷன் பண்ணிட்டேன். ரீகனலைசேஷன் சரிங்கம்மா. தைராய்டு பிரச்சனைலாம் எனக்கு வேற எதுவும் இல்ல. ஆனா நான் இன்னும் கன்சீவ் ஆகவே இல்ல. என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது எதுன்னு தெரியல. என்ன பிரச்சனைனா ரீகனலைசேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது சக்சஸா இருந்தது அது ஒன்று பார்க்கணும்மா. சரிங்களா? அண்ட் ரீகனலைசேஷன் பண்ணனாலும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு இது க்ளோஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அது திறந்து விடும்போது அந்த ஓப்பனிங் வந்துடும். ஆனால் அடிப்படையில் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சீலியாஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன உங்களுக்கு அந்த முடிகள் மாதிரி அது உள்ள இருக்கும். அந்த முடிகள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருமுட்டையை தள்ளி ஓவர்கிட்ட எடுத்துட்டு வரும். இது வந்து கரெக்டா நடக்கும் நார்மலா. ஆனா நம்ம இதை இன்டர்ஃபியர் பண்ணி நார்மலா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இவ்வளவு நாட்கள் அது பண்ணாம இருக்கும் போது இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா இருக்காது. சரிங்களா? ஸோ இது நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேனும், சரிங்களா, அடிப்படையில் ஃபாலிகுலர் ஸ்டடியும் எடுக்கணும். ஃபாலிகுலர் ஸ்டடியில் உங்களுக்கு ஓவரியன் ரெஸ்பான்ஸ் வந்து டிலேடா இருக்கு, அது வந்து கரெக்டாக ரப்சர் ஆகி கரெக்டாக நார்மலாக இருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது சொல்லுங்கம்மா. அது பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கு, நீங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது. அதனால தான் நான் சொன்னேன் இது விளக்கமா உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் குறைங்க. ஆக்சுவலி வெயிட் குறைக்கிறது கொஞ்சம் நல்லது தான். கொஞ்சம் ஆரோக்கியமாக நடங்க, டெய்லி நடங்க. ஃப்ரெஷ் கீரை காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. கறி, சிக்கன், மட்டன் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. சரிங்களா? அண்ட் வந்து இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து இன்னமும் குழந்தை பிறக்காம இருக்குன்னா உடனே வந்து செயற்கை கரு அந்த இதுக்கோசம் போகாதீங்க. ஏன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பொருள் செலவுல இருந்து எல்லாமே நிறைய ஜாஸ்தி. ஹோமியோபதின்றது எளிய முறையில நல்ல முறையில இதை வந்து சரி பண்ணலாம். புரியுதுங்களா? சொன்ன மாதிரி அந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குங்க சார், அதை பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னம்மா கேட்கலம்மா? ஃபெலோப்பியன் டியூப் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபெலோப்பியன் டியூப் ஆமா ஆமா கண்டிப்பா அது பார்க்கணும்னு சொல்லுவாங்க. டையோட் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ரே எடுத்தாங்களா? அது ரொம்ப பெயினா இருந்ததுனால எனக்கு ஒரே பயமா இருக்கு திருப்பி அது பண்ணணும்னா. இல்ல நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி தேவைன்னா பண்ண சொல்லுவோம். நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல எங்க பிரான்ச் இருக்குமா? ஓகேங்க. கண்டிப்பா அங்க போய் பாருங்க. உங்களுக்கு லேடி டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் எல்லாமே கைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு நல்ல முறையில சக்சஸ் ஆக வாய்ப்பு வந்து நிறைய இருக்குமா. ஓகே ஓகேமா. நன்றிம்மா உங்களின் அழகுக்கு. சார் இப்போ ஐப்ரோ சொன்னீங்க, மூக்கு தண்டுவலம் சொன்னீங்க, அடுத்த அறிகுறி என்ன சார்? மவுத்ல என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரைனஸ், பேச்சு வந்து அந்த அளவுக்கு கிளீனா இருக்காது. என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும். டங்கு வந்து அப்படியே லிப்ஸ் கூடவே ஒட்டின் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரிங்களா? லிப்ஸ்ல சில பேருக்கு கிராக்கிங் இருக்கும். இதெல்லாம் வந்து முகத்துல இருக்கக்கூடிய அறிகுறிகள். சரிங்களா? இன்னொரு நேர பார்த்துட்டு பேசலாம் சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. நான் தாமரை பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது. உங்களுடைய கேள்வியில கேளுங்க. எங்க மனைவிக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேடம், ஒரு 8 வருஷமா மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது பார்க்கணும் சார். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் சார்? சொல்லுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். எத்தனை mg எடுத்துட்டு இருக்காங்க சார் மாத்திரை? தைரோ கேப்னு ஒரு டேப்லெட் சார். தைரோ கேப். எத்தனை? ஓகே ரைட். இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை? 8 வருஷமா இருக்கு சார்.
8 வருஷமா இருக்கு. சரி, என்ன இப்போ உங்களுக்கு எதனா அறிகுறிகள் என்ன தெரியுது? இல்ல லீன் ஆயிட்டே வராங்க சார் அப்படி. சரி, ஓகே, ரைட். வேற வேற எதுனா வேற அவங்க குடும்பத்துல வேற யாருக்குன்னா இது மாதிரி ப்ராப்ளம் எதனா இருக்கா? இல்லைங்க சார், அது போல இல்ல இல்ல மோஸ்ட்லி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி இது இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து அந்த மாத்திரைகள் வந்து அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் பிரச்சனை ஹைப்பர் தைராய்டிசம் பொறுத்த வரைக்கும். ஹைப்பர் தைராய்டிசம்னா டிஎஸ்ஹெச் வந்து குறைவா இருக்கும், உடல் வந்து ரொம்ப லீன் ஆயிட்டே இருக்கும், நெஞ்சில் ஒரு விதமான படபடப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு எப்பயுமே பயம் இருக்கும், வேர்வை இருந்துட்டே இருக்கும், ரொம்ப சூடு இருந்தால் தாங்க முடியாது. இதெல்லாம் வந்து ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டம்ஸ். இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு சார் ஹோமியோபதியில். இது மாதிரி கேசஸ்லாம் நல்ல முறையில் சரி பண்ணி நார்மலான கேசஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க எங்கேருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? சென்னையில இருக்கு நம்ம பிரான்ச். சென்னையில இருந்தா பேசுறீங்களா? சரி, சென்னைன்னும் போது உங்களுக்கு சென்னையிலேயே 2 பிரான்ச் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரான்ச் பார்க்குமோ அந்த பிரான்ச்ல வந்து டாக்டருக்கு வந்து பாருங்க. சரிங்களா? ஓகே, கட்டாயமா இது வந்து நல்ல முறையில் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் முகம் பகுதி சொல்லிட்டீங்க அறிகுறிகள், அடுத்தது என்ன சார் ஹைப்போக்கு? கழுத்து பகுதியில ஒரு வீக்கம். சரிங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் இது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நடக்காது. ஆனா இருந்தாலும் அதை வந்து தைராய்டு சஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹஸ்கியா ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு மாதிரி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். டபுள் வாய்ஸ் இல்ல, ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். ஒரு போட்டு ரம்பம் போட்டு இழுத்து அது மாதிரி ஒரு இது. அடுத்தது பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி. ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கார்த்திக். ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க கார்த்திகேயன். சார் எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது சார். சொல்லுங்க சார். எங்களுக்கு வந்து எவ்வளோ இப்போ ஆண்குறி எவ்வளோ விரைப்பாகுது, அதே டைம் வெளியில தண்ணி தான் வெளியே வந்துருதுங்க சார். என்னம்மா? ஆண்குறி விரைப்பாகும் போது சார் அது அப்படியே தண்ணியாட்டம் வந்துருங்க சார் உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே ஓகே. இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம். ஆனா இதுவும் வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாகும். சரிங்களா? இது வந்து அடிப்படையில் தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இது மாதிரி ஆகலாம். இல்லைன்னா எதனா ஹார்மோன் குறைபாடு, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டோஸ்டிரான், இது மாதிரி பிரச்சனைகள் எதனா ப்ரொலாக்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால் இது மாதிரி ஆகலாம். டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் இது மாதிரி ஆகலாம். இல்லை நீங்கள் எதனா அதிகமாக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இது மாதிரி பழக்கங்கள் இருந்தால் இது மாதிரி ஆகலாம். இதுக்கெல்லாம் கட்டாயமாக ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது. நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி நார்மல் ஆக்கலாம். அது பண்ணோம்னா குழந்தையும் பிறந்து நார்மலாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடையலாம். கண்டிப்பாக வந்து ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருமா. நன்றி உங்களை நிலைப்புக்கு சார். கழுத்து பகுதி சொன்னீங்க, அடுத்து ஷோல்டர்ல ஏதாவது? ஷோல்டர்ல வந்து பெயின் வரும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். சரிங்களா? ஜாயிண்ட் பெயின்னா நிறைய பேருக்கு வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, நெக் பெயின், ரேடியேட்டிங் பெயின், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். சரிங்களா? சில பேர் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கழுத்து எலும்பு தேய்மானம். அது வந்து தைராய்டு பிரச்சனை அதிகமா இருக்கும்போது அது ஈஸியா இருக்கும். காரணம் என்னன்னா வெயிட் கெயின் இருக்கும். அவங்க வந்து பொதுவா வந்து ரொம்ப வெயிட் அதிகமா இருப்பாங்க. அதனால வந்து கழுத்தில் மேல பாரம் அதிகமாகி கழுத்து எலும்பு சீக்கிரமா தேயும். சில பேருக்கு தலை சுத்தலும் இருக்கும். சோ தைராய்டால முழு உடம்புமே பாதிக்கப்படுது, ஒவ்வொரு உறுப்புமே. நிறைய உறுப்புகள் பாதிக்கப்படுது. ஏன்னா உடம்பும் ஒரு இயந்திரம் தானே, அந்த இயந்திரத்துக்கு எனர்ஜி தேவைப்படுது. நிச்சயமா. அடுத்தது இப்ப இது ஹைப்போக்கு சொன்னீங்க, ஹைப்பருக்கு நம்ம இன்னும் இது முடிக்கல, இன்னும் நிறைய இருக்குல்ல. மூச்சு வந்து என்ன ஆகும்னா, நிறைய ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வேகமா நடக்கும் போதே மூச்சு வந்து அதிகமா வாங்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வயிறு பகுதி, அது அங்கெல்லாம் என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் வந்து அதிகமா பார்க்கலாம். பாத்துடலாம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். பேர் ஆமினா பேகம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலி மாவட்டம் குட்டம்பலத்திலிருந்து பேசுறேன். நல்லது ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு தாங்க ஒரு விவரம் கேட்க வேண்டியது. என்னோட ஒய்ஃபுக்கு நான் இருக்கிறேன், கொடுக்கட்டா? நீங்க பேசுறது வந்து கிளீனா இல்ல சார். ஹலோ, சொல்லுங்க சார், உங்களுடைய பிரச்சனை என்ன? ஓகே, அவர் தொடர்புல இல்ல. நம்ம இப்ப நெஞ்சு படபடன்னு இருக்கும் சொல்லிருந்தீங்க, அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள்? நெஞ்சு படபடன்னு வந்து ஹைப்பருக்கு தான். ஓகே. ஹைப்போதைராய்டிசம்ல வந்து பிராடிகார்டியா அப்படின்னு பார்ப்போம். பிராடிகார்டியானா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த துடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் துடிக்கும். இதுல ஸ்லோவா இருக்கும். இதுல ஸ்லோவா இருக்கும். சரிங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமா பார்க்கலாம், அதனால குழந்தையின்மை அதிகமா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்கள்ல என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. கால்கள் அந்த தசை பிடிப்புகள் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப பார்க்கலாம். அந்த கீழ்கால் அந்த பாதம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு கல்கேனியன் ஸ்பர் அந்த ஒரு எலும்பு வளர்ச்சி சொல்லுவாங்க, சில பேர் வந்து நடந்தாவே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பார்க்கலாம். இதுல வீக்கம் எல்லாம் பார்க்க முடியுமா? முடியாது. கால் வீக்கமும் பார்க்கலாம், இதுவும் நல்ல இது ஆக்சுவலி சிம்டம். கால் வீக்கம் பார்க்கலாம் ஹைப்போதைராய்டிசம்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த கால் வெடிப்பு, இதுவும் அதிகமா வந்து ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகே சார். இப்போ ஹைப்போவா ஹைப்பரான நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்றது நீங்க இந்த அறிகுறிகளை சொல்லிட்டீங்க சார். இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம இந்த டெஸ்ட் எடுத்துட்டு போனாலே மருத்துவர்கள் போதுமான இது போதும் இல்லையா, உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிடும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. அதாவது ஐநாத்து விஜய் பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. சின்ன குழந்தைக்கு வந்துட்டு 12 வயசு ஆகுது. அவளுக்கு 2-3 வருஷமா ப்ராப்ளம் இருக்கு. சரி. அது மருந்து போடுற மாத்திரை. அது என்ன இன்னும் எத்தனை வருஷம் போகணும் சார்? அது என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? எத்தனை வருஷம் போடலாம் அந்த மருந்து? எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் அந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து பாதிப்பு இருக்கோ அத்தனை வருஷம் எடுத்துதான் ஆகணும் ஆங்கில மருத்துவம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து அது குணப்படுத்த முடியாது, அது மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஹோமியோபதியில கட்டாயமா வந்து தைராய்டு லெவல்ஸ் நார்மல் ஆக்கி குணப்படுத்தி பிரச்சனைகள் பாதிப்புகள் இல்லாம வெளில வரலாம். சரிங்களா? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்க டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம், கரெக்டா எடுக்கணும். ஏன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு வருடம் 1.5 வருடம் குறிப்பிட்ட காலம்லயே நம்ம வந்து பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளில வர முடியும் ஹோமியோபதியில. ஆனா கட்டாயமா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். இதுக்கு புரியுதுங்களா? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஐனாவரம். சோ உங்களுக்கு வந்து பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அம்ஜிக்கரை பிரான்ச்சே பக்கம் நினைக்கிறேன். ஆமா, பேபி ஹாஸ்பிட்டல். நீங்க அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்ஜிக்கரை என்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால எங்க ஹோமியோ கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரிங்களா? சோ வந்து பாருங்கம்மா. ஓகே, நன்றிம்மா உங்களுடைய நலப்புக்கு. ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய கேள்வியில டாக்டர்ட்ட கேளுங்க. மேடம் பேசுங்க. சொல்லு. சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். டெல் மீ சார். சார், எனக்கு ஆக்சுவலி எங்க ஒய்ஃபுக்கு 34 ஏஜ் ஆகுது. ஓகே. லாப்ரோஸ்கோபி எல்லாம் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு பேபி இருக்கு எங்களுக்கு. ஓகே. 5 இயர்ஸ் வந்து காப்பரேட்டிவ் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா டியூப்ல வந்து பிளாக் அப்படின்றாங்க, கார்னர் பிளாக். சரிங்க. லாப்ரோஸ்கோபி ரிப்போர்ட்ல. ஸோ அதனால அடுத்தது ஐவிஎஃப் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கலாம். டியூபல் பிளாக்னு நம்ம எதுக்கோசம் இந்த பிளாக் வெதர் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் இருந்தால் வந்து கிளியர் ஆக வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு ஹோமியோபதின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? கார்னர் பிளாக் ரிப்போர்ட் வந்து கார்னர் பிளாக்னு வந்திருக்கு. கார்னர் பிளாக் ஓகே, புரியுது. ஆனால் அந்த பிளாக் வந்து வெதர் இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் ஆர் வெதர் இட்ஸ் அ சிஸ்டிக் க்ரோத் இது மாதிரி பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அண்ட் வந்து வெதர் ஹோமியோபதியில பண்ண முடியுமா? ஏன்னா டியூபல் பிளாக் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கிளியர் ஆகி சரியான கேசஸ்லாம் இருக்கு நிறைய பேர். வேற அலோபதியில வந்து வெறும் ஐவிஎஃப் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஹோமியோபதியில் அப்படி இல்லை. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து நம்பிக்கைன்ற முறையில் ட்ரை பண்ணி எடுத்து சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ பெங்களூர்னும் போது எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்காங்க. ஸோ நீங்க அங்க போய் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு உரிய சிகிச்சை முறை கொடுப்பாங்க. ஏன்னா பெட்டர் ஹோமியோபதி. ஏன்னா ஹோமியோபதியில உங்களுக்கு செலவும் கம்மி, ரெண்டாவது வந்து ஒரு 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 உடம்ப வந்து சரி பண்ண முயற்சி. புரியுதுங்களா? இது வந்து நார்மல் இதுல இத சரி பண்ண முடியுமா சார் டியூப் பிளாக்? அது டியூபல் பிளாக் ஹோமியோபதி மூலமா சரியான கேசஸ் இருக்கு, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ சரி சார். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. நன்றி சார் உங்களின் நிலைப்புக்கு. சார் இப்போ வந்து இதுக்கான டயட் என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் சார்? தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு இருக்கும்போது டயட்டை வந்து இது மாதிரி டயட், ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக கேலரிஸ் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? அண்ட் வந்து சாக்லேட்ஸ், டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிடலாம், ஆனால் சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிடணும். ஓகே, தொடர்ந்து இன்னும் ஃபுட் பார்க்கலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் காக்கா, பேர் சொல்லுங்க. என் பேர் தனலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கேரளா. ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க.
என்னோட என்னன்னு வச்சா 10 நாளைக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆகியிருந்தேன். ஓகே. என்னோட வயசு 38 வயசு. தனலட்சுமி அக்கா என்னோட பேரு. 2 பெண் குட்டிகளாக்கும். ஃபேமிலி பிளானிங் பண்ணி 12 வருஷம் ஆகுறது. ஓகே. அது கழிஞ்சிட்டு எனக்கு குழந்தை வந்து கன்சீவ் ஆச்சு. அதுக்கு இடையில ஓவர் ப்ளீடிங் ஒரு சைடு உண்டாயிட்டே இருந்தது. நான் கன்சீவ் ஆகிருக்கேன்றது எனக்கு தெரியாது. தெரியாதுக்கே நான் வந்து ஒரு ஆயுர்வேத கஷாயம் வச்சு குடிச்சு ப்ளீடிங் வருத்துனேன். அது கழிஞ்சிட்டு ஒரு 8 ദിവസം ബ്ലീഡിങ് ഇല്ലാതെ ഇരുന്നത്. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ എനിക്ക് ബ്ലീഡിങ് ഒരുപാട് പൈനാപ്പിൾ കഴിച്ചേ. പൈനാപ്പിൾ കഴിച്ചதுக்கு அப்புறம் പിന്നെയും ബ്ലീഡിങ് வந்துட்டே இருந்தது. இப்ப எல்லாம் கிளியர் ஆகி அவசானம் நான் ஸ்கேன் போட்டு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் போட்டு பார்த்ததுல ப்ளீடிங் இருந்தாலும் 8 வீக்ஸ் 2 days குஞ்சு வளர்ச்சி உண்டாயிருந்தது. வளர்ச்சி உண்டாயிருந்தா அப்ப அவங்க சொன்னா குஞ்சு கொள்ளாது, அப்ப அதை எடுத்து களையணும்னு சொன்னான். அப்ப நான் அதை எடுத்து களைஞ்சாச்சு. ஆனா யூட்ரஸ்ல தானே ஜெனிச்சது. குஞ்சு வந்து கரெக்ட் யூட்ரஸ்ல தானே ஜெனிச்சது. அது இதுல ஒன்னும் டியூப்ல ஒன்னும் ஜெனிச்சிட்டு இல்ல. எனக்கு இப்ப 38 ஆக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து 45 வயசு. எனக்கு ஆண்குட்டி வேணும்னு ஒரு ஆகிரகம் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க 14 நாள்ல பந்தப்பட்டாலும் உங்களுக்கு குஞ்சு வராനുള്ള சாத்தியதை உண்டுன்னு. அப்ப இனி நான் வந்து எனக்கு குழந்தை வந்து வர்றதுனால தப்பு இருக்கா, இல்ல குழந்தைக்கு என்னெങ്കിലും ப்ராப்ளம் வருமா, அந்த ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ரொம்ப ஆகிரகம். சரி, உங்களுக்கு ஸ்கேன்ல வந்து ஃபைப்ராய்டு ஒரு நிமிஷம். அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, 45ல ஒரு குட்டிக்கு வந்து சிலப்பம் மங்கு வந்த மாதிரி இருக்கும், வேற என்னெങ്കിലും டிஃபரெண்ட் டிஃபெக்ட் ஆகும். இல்ல நான் கேக்குறதுக்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு வந்து நான் இனி குழந்தை பெத்துக்கலாமா? இல்ல நான் கேக்குறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு அது மாதிரிலாம் எதனா இருந்ததா? இல்ல யூட்ரைன் ஃபைப்ராய்டு எதுவும் இல்ல. இந்த ப்ளீடிங்கான காஸ் வந்து என்னன்னு சொன்னாங்க? என்னது? எதுக்கோசம் இந்த ப்ளீடிங் வந்து எதுக்கோசம் வந்துச்சுன்னு சொன்னாங்க? எதுக்கோசம் வந்ததுன்னா நான் ஒருபாடு பைனாப்பிள் தின்னேன். பைனாப்பிள் சாப்பிட்டீங்களா? சரி, ரைட், ஓகே. ஓகேம்மா, சரி, இதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம இப்போ வந்து இப்போ ஆக்சுவலி அந்த அபார்ஷன் ஆயிடுத்து. ரெண்டாவது இப்போ அபார்ஷன் ஆயிடுத்துல, அபார்ஷன் ஆயிடுத்து. இப்போ ஒரு ஆண்குட்டி கோசம் நீங்க விருப்பப்படுறீங்க, நீங்க ட்ரை பண்ணலாம். பட் உங்க ஜெனரல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வெதர் உங்க யூட்ரஸோட கெப்பாசிட்டி வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். நல்ல கெப்பாசிட்டி இருக்கு சொன்னா. அதுதான், யூட்ரஸோட கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா எதனா பிரச்சனை இருந்தா வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்சீவ் ஆன பிறகு நீங்க சில மேண்டேட்டரி டெஸ்ட்லாம் வந்து அண்டர்கோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் வளர்ச்சி ஆயிட்டு இருக்கா, ஏன்னா ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இருக்கா. ஏன்னா லேட் பிரெக்னன்சில என்ன ஆகும்னா குழந்தை வந்து இல்ல நீங்க நம்ம வந்து அது ஆகாம இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கணும். மித்தபடி யூ கேன் நீங்க வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதான் உண்டுன்னு தான் நானும் சொல்றேன்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க யூட்ரஸ் வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் ஃபைன். இந்த ஃபைப்ராய்டு growth அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னா தாங்கக்கூடிய பிரஷர் இல்ல, சுகர் இல்ல, எந்த விதமான பிளட் கவுண்டிங் ஒரு நோய் இல்ல எனக்கு. சரி, ஓகே, அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் உங்க ஜெனரல் ஹெல்த்தும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? குழந்தையா வர்றதுக்கு சாத்தியதை இருக்கா? இருக்கு இல்லன்னு இல்ல. எனக்கு ஆண்குட்டி தான் நல்லது, தெய்வம் கொடுக்கப்பட்டது. இன்னும் குழந்தைன்னு உள்ளது. நான் சொன்ன ஆண்குட்டின்னு, பெண்குட்டி ஆண்குட்டி எல்லா குட்டியும் ஒண்ணுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? ரைட். சொன்னதெல்லாம் புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சது. மலையாள மறையும் புரிஞ்சது, பாத்துக்கலாம். ரைட், ஓகேமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு சார். இப்போ நம்ம ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்க கேபேஜ், காலிஃப்ளவர் அதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன சார் பண்ணலாம்? அடுத்தது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பொதுவா வந்து கிரீன் டீ குடிக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஜெனரல் வந்து வாக்கிங் வந்து நல்லது, சரிங்களா? ஹைப்பர் தைராய்டிசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைச்சலா சாப்பிடணும், சரிங்களா? மித்தபடி வேற எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. சீ ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஹைப்பர் தைராய்டிசம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல எக்சர்சைஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு? ஏதுமா ஹைப்போதைராய்டிசம் பொறுத்த வரைக்கும் சில எக்ஸசைசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்துல சில எக்ஸசைசஸ், சில யோகாசனாஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி தைராய்டுக்கு வந்து நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. பேபிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறோங்க. கேள்வியில கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஓகேங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா, சொல்லுங்க.
சார் எனக்கு வந்து இப்போ மேரேஜ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. நாங்க வந்து இப்போ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்து லேப்ராஸ்கோபி பண்ணிட்டாங்க சார். பண்ணி இப்போ 1 இயர் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. திருப்பி நாங்கள் சரி அதில் ட்ரை பண்ணி ஒன்றும் ஆகலை. ஐயூஐ வந்து ஒரு 5 டைம் பண்ணாங்க சார். அதில் வந்து சக்ஸஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுங்க சார். பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் சரி அதில் வந்து திருப்பி ஐவிஎஃப் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் திருப்பி நாங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணோங்க சார். ஓகே. அதுலேயும் இப்போ 6 மந்த் ஆயிடுச்சு. எங்கே எடுத்துட்டு இருக்கீங்கம்மா ஹோமியோபதி? ஹோமியோபதியில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க சார். இங்கே முஸ்லீமில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பார்த்துட்டு இருந்தோங்க சார். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மந்த் இருக்குங்க சார் அவங்கள்ட்ட பார்த்து. இப்போ 2 மந்த்தா போகலைங்க சார். ஓகே. லாஸ்ட்ல வந்து பார்த்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வரவே இல்லைங்க சார். ஓகே. அதனால சரின்னு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 மந்த் நாங்கள் போகாமல் இருக்குங்க சார். என்ன பண்ணலான்ட்டு கேட்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்றது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிசிஓடி உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல கிளியரான கேசஸ்லாம் நிறைய இருக்குது. பட் வந்து நம்ம அந்த சைஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய யூட்ரைன் ஃபைப்ராய்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஹோமியோபதியில். அண்ட் சிஸ்ட் வந்து மல்டிபிள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸே டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? திருச்சின்னும் போது எதர் சென்னை ஆர் மதுரை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லைங்க சார், ஹோமியோபதி ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்குமா அப்படிங்கிற? கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. உங்களுக்கு வந்து அதுக்கு முதல்ல முழுமையான எவாலுவேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கட்டிடம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண் வந்து தாங்குமா இல்லையான்றதை நம்ம முதல்ல பார்த்து டிசைட் பண்ண பிறகு தான் கட்டிடம் கட்ட முடியும். ஓகேங்க சார். புரியுதுங்களா? அது மாதிரி ஹோமியோபதிக்கு ஹோமியோபதியில உங்களுக்கு நல்ல ஹெல்ப் இருக்கா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரிங்க சார். அந்த ப்ராப்பர் கன்சல்டேஷன் வந்து ஹோமியோ கேர்ல நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களுக்கு நேர்மையா சொல்லிடுவாங்க. முடியும், முடியாது, இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு டைம் ஆகும், அதெல்லாம் வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? அதுபடி நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல முறையில சரி பண்ணலாம். லேப்ராஸ்கோபி பண்ணி வந்து அதுல வந்து பிளாக்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. அகைன் ஒண்ணுமே இல்லை, ஆனா என்ன பண்ணுவாங்க, அகைன் தே வில் கோ ஃபார் an IVF. அதுக்கு பதில் ஹோமியோபதி ஒரு கன்சல்டேஷனாவது பண்ணுங்க நீங்க. புரியுதுங்களா? மினிமம் கன்சல்டேஷனாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இல்லைங்க சார், எனக்கு என்ன டவுட்னா இப்போ ஹோமியோபதி ட்ரை பண்ணலாமா இல்ல அதுல இங்கிலீஷ் மெடிசனுக்கே போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டுங்க. இல்ல, நீங்க ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹோமியோபதிலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஹோமியோபதியும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. ஒரு பெரிய நிறுவனத்துல அதுக்கேற்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேமா. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. சார், தைராய்டு வந்து பரம்பரை வழியா வரக்கூடியது. ஆக்சுவலி அது ஒரு பரம்பரை நோய் தான். சரிங்களா? அப்பா அம்மாக்கு இருந்து குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜெனடிக் டிசீஸ் தான். ஆக்சுவலி இப்போல்லாம் நாங்க என்ன பாக்குறோம்னா T3 T4 TSH லெவல்ஸ் நார்மலா இருக்கு, இருந்தும் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா அது வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் சொல்றோம். அதுல வந்து உங்களுக்கு தைராய்டு ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்றோம். அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அது மாத்திரம் எலிவேட்டடா இருக்கு. ஸோ என்னன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சில அணுக்கள் வந்து தைராய்டு போய் கொஞ்சம் பாதிச்சு தைராய்டு செயல்படாம பண்ணுது. இது மாதிரி நோய்கள்லாம் இப்ப பாக்குறோம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ஜெனடிக் டிவியேஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன் வருது தெரியல. ஆனா சார், இப்ப அம்மாக்கு இருக்கு, எனக்கு வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கு இல்லையா? அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சார்? கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இஃப் தே ஆர் டிஸ்ப்ளேயிங் சிம்டம்ஸ் ஆஃப் வெயிட் கெயின் இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்றது மிக மிக அவசியம். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இதற்கான சிகிச்சை முறையில என்ன, இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறை 100% கொடுக்குறீங்க, அதே மாதிரி தைராய்டுக்கான சிகிச்சை முறை ஹோமியோ கேர்ல எப்படி? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் எவாலுவேஷன், ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். நேர்மையா பண்ணுவோம். ஸோ அதனால சக்சஸ் வந்து இருக்கு. ஓகே சார், ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். வணக்கம். நாங்க தைராய்டுக்காக ஆங்கில மருத்துவத்தை இருக்கோம், அதுல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. இப்போ ஹோமியோபதி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதுல மாறினா என்ன பிரச்சனை வருமா இல்ல மறுபடியும்? எந்த பிரச்சனையும் இருக்காது சார் ஹோமியோ கேர்ல. ஏன்னா வந்து ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ன்றது ஆக்சுவலி ஒரு ஜெர்மன் நாட்டு ட்ரீட்மெண்ட். இட் இஸ் மோர், அது வந்து ஜென்டில்மேன்ஸ் ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது டோட்டலா. புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க, டைரக்டா வந்து பாருங்க. பார்த்துட்டு அவங்க நாங்க டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரிங்களா? அது ஒரு டவுட். ரொம்ப நன்றி சார். பண்ணலாம், கவலைப்படாதீங்க.
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு சார். இன்னைக்கு தைராய்டுனால என்னென்ன நோய்கள் எல்லாம் வரும், என்னென்ன அறிகுறிகள் வரும், எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணும், சகல விஷயம் இந்த 1 மணி நேரத்தில் ஆரோக்கியமாக கொடுத்தீங்க. நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையின் பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சிகிச்சை முறை 100% கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறையவே உதாரணங்களும் நிறையவே எடுத்து சொன்னாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.